ஹலோ யா கேட்குது. நீங்கள் டீ வால்யூம் குறைச்சிட்டிங்கன்னு சொல்லுங்கள், இங்கே இன்க்ரீஸ் பண்ணலாம். டீ வால்யூம் குறைச்சிட்டிங்களா? யார் பேசுகிறீங்க? வணக்கம். பிரியா. பிரியா, என்ன பண்ணுறீங்க? 12th படிச்சிட்டு இருக்கேன். 12th படிச்சுட்டு இருக்கீங்க. டீ வால்யூம் இன்னும் கொஞ்சம் இருக்குங்கம்மா, குறைங்கம்மா. ஓகே, சந்தோஷம். என்ன ஹெல்ப் பண்ணலாம் உங்களுக்கு சொல்லுங்கள். இங்கிலீஷ் நல்லா பேசணும். அதுக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க? நிறைய டிக்ஷனரி ரெஃபர் பண்ணுறீங்களா? நல்லா, அதாவது நிறைய ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறீங்களா? அது மூலிமா நிறைய கதைகள் தெரியும் உங்களுக்கு, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வரும், நிறைய வேர்ட்ஸுக்கு வெக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எங்கள் காலத்தில் நிறையா பண்ணதுனால தான் இன்றைக்கி உங்களுக்கு லைவில் பேசுகிற அளவுக்கு நான் இருக்கேன். சரியா? நியூஸ் பேப்பர் படிங்க. படிக்கும்போது நியூஸ் பேப்பர் படித்தா மட்டும் இங்கிலீஷ் வந்துடாது. அதுக்கு உண்டான அந்த கிராமட்டிக்கல் மீனிங் உங்களுக்கு தெரியணும். நிறைய அந்த வேர்ட்ஸுக்கு உண்டான டிக்ஷனரி பக்கத்தில் வச்சுட்டு ரெஃபர் பண்ணி படிக்கணும் நீங்கள். சரியா பிரியா? வேறு என்ன? தேங்க்யூ. பிரியா மேடத்துக்காக சொல்கிறோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டைரெக்டாக கோச்சிங் சென்டருக்கு வரலாம். அதாவது சொந்தமாகவும் நம்ம படிக்கலாம். என்ன ஆகும்னா, டைம் இருக்கும்போது படிக்கலான்ட்டு டிலே பண்ணுவோம். வி வில் ப்ரோக்ராஸ்டினேட். ஸோ நாளைக்கு படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது இங்கேருந்து பெங்களூர் 200 கிலோமீட்டர்ஸ்னால் அதை ஸ்ட்ரெச் போனால் கவர் பண்ணிட முடியும். என்ன பண்ணுவோம், ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போவோம், மறுபடியும் 5 கிலோமீட்டர்ஸ் ரிட்டர்ன் ஆயிரும், மறுபடியும் 20 கிலோமீட்டர்ஸ் போவோம், 15 கிலோ, அந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே தான் இருப்போம் செல்ஃப் லேர்னிங் பண்ணும்போது. ஸோ குரு தேவை, நல்ல டீச்சர் தேவை, ஜஸ்ட் டு இக்னைட் த ஃபயர் இன் ஆல் ஆஃப் அஸ். ஹலோ, குட் ஈவினிங். ஹலோ. யா, குட் ஈவினிங் சார். நான் சௌந்தர் பேசுகிறேன் சார். அரவிந்த் இங்கிலீஷ் தானே? அரவிந்த் இங்கிலீஷ். நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா, வெளியே இருந்து கூப்பிட்றீங்களா? டிவி பார்த்துட்டேன். அப்போ அரவிந்த் சார் தெரியுதுறேன்னா? தெரியுதுங்க சார். நான் தான் அரவிந்த். ஃபர்ஸ்ட் டைமோ லாஸ்ட் டைமோங்க. ஆல் டேஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டேஸ் அண்ட் லாஸ்ட் டேஸ்ன்னு இருந்தால் பாசிட்டிவாக இருப்போம் இல்லையா? நாளைக்கு இருக்குன்றனால நிறைய பேர் நம்ம தள்ளி போடுறோம். சொல்லுங்கள், கூப்பிட்டதுக்கு சந்தோஷம். இங்கிலீஷ் நல்லா பேசணும் சார், எழுதணும் சார், கிராமர். என்ன படிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள், இல்லை என்ன படித்து முடிச்சிருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கேன் சார். என்ன படிக்கிறீங்க பிரதர்? சார் பிஎஸ்சி ஃபிசிக்ஸுங்க சார். ஃபிசிக்ஸ், வெரி குட். நல்ல ஸ்கோப் இருக்குது. எனி டிகிரி நீங்கள் ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக படிச்சிங்கன்னா அதுக்கு ஸ்கோப் இருக்குங்க சார். அதாவது இங்கிலீஷ் வந்து நடத்தும் போது ஒன்றுமே புரியுதுங்க சார். ஆனால் வீட்டில் வந்து பார்க்கும்போது அந்த இங்கிலீஷ் அந்த வார்த்தை வந்து புரிய மாட்டேங்குது சார். இப்போ கூட நான் சொன்னேனே, அந்த பிரியா மேம் கூட்டத்துக்கு அந்த +2 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க இல்லையா, நிறைய டிக்ஷனரி ரெஃபர் பண்ணணும், நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கணுங்க. நீங்கள் நிறைய வொக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நீங்கள் தமிழுக்கு ஈக்குவேட், அதாவது தமிழில் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் இங்கிலீஷில் தெரியுமான்ட்டு நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். வந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம், கண்டிப்பாக 100% கற்றுக்கலாம். ஃபிங்கரிங், இந்த 5 ஃபிங்கர்ஸ் மூலிமா, ஃபார்முலா மூலிமா கற்றுக்கலாம். நிறைய பேர் அவங்க ஃபீட்பேக் தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியை, மார்னிங் நிகழ்ச்சியும் வரேன், அதையும் பார்த்து நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். நீங்கள் இன்றைக்கி என்ன நடத்தினேன்னு தெரியுமா உங்களுக்கு? டெய்லி பார்க்குறீங்களா இல்லையா மார்னிங் நிகழ்ச்சி? அதாவது எத்தனை நாள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அதை சொல்லுங்கள். பி சின்சியர். ரெகுலராக பாருங்கள், பார்த்துட்டு கான்ஃபரன்ஸ், அதுலேயே நிறைய வேர்ட்ஸ் நடத்துகிறோம், சென்டென்ஸ் நடத்துகிறோம், நிறைய கிராமட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நடத்துகிறேன். அதில் என்னால் என்ன முடியுமோ அது முடிஞ்ச வரைக்கும் நான் அதில் நல்லா உண்மையாக நடத்திட்டு இருக்கேன். அதெல்லாம் சரியாக போயிடும். அதுவும் எகெயின் தாழ்வு மனப்பான்மையும் இருக்கக்கூடாது, இந்த உயர்ந்த மனப்பான்மையும் இருக்கக்கூடாது. பேலன்ஸாக ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும், நடுவில் இருக்கணும். கூச்சப்பட்டு இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? பிஎஸ்சி முடிச்சுட்டு என்ன சேலரி கிடைக்கும் உங்களுக்கு? எவ்வளோ கிடைக்கும் சொல்லுங்கள். நீங்கள் லைவில் சொன்னால் தானே தெரியும். பிஎட் பண்ணும், டீச்சர் ஆகணும். வண்டர்ஃபுல். ஓகே, அப்போ டீச்சர்னா எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் உங்களை இல்லையா? சொல்லுங்கள், என்ன சேலரி சொல்லவே மாட்டேங்கிறீங்களே? அதுக்கு இங்கிலீஷ் தேவை இல்லையா? இன்னைக்கு என்ன சொன்னார் ஒரு காலர், என்ன சொன்னார்? இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வரணும்னு சொன்னாரா இல்லையா? நீங்களும் இப்போ பிஎட் பண்ணணும்னு ஆசைப்படும் போது நீங்கள் நல்ல டீச்சராக இருக்கணுமா இல்லையா? இல்லையா? அரவிந்த் சார் மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? நான் இன்ஸ்பயர் பண்ணுறேன்னா இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா? அட்ரஸ் அத்வைதாஷ்ரம் ரோடு உங்களுக்கு பாருங்கள், அழகாக வருது பாருங்கள். 269. ஆமாம், அட்ரஸ் வருது பாருங்கள், அத்வைதாஷ்ரம் ரோடு, ஆப்போசிட் நியூ பஸ் ஸ்டாண்ட். தொடர்ந்து பாருங்கள், இமீடியட்டாக டிலே பண்ணாமல் வந்துடுங்க. நிறைய பேர் பிஎட் எம்எட் படிச்சுட்டு வராங்க, எம்ஃபில் படிச்சுட்டு வராங்க, நிறைய பெரிய பெரிய டிகிரி படிச்சுட்டு வராங்க. இன்டர்வியூவில் ஃபெயிலாக நீங்கள் வந்து கூப்பிட்டது இன்றைக்கே நான் ஒரு பாசிட்டிவ் தாட்டோட அரவிந்த் சார்கிட்ட தான் நான் கற்றுக்கணுன்ற மாதிரி முடிவு பண்ணிங்கன்னா வந்துடுங்க. கண்டிப்பாக பேச வைக்கணும். பேச வைக்கலாம், லைவில் கேளுங்க, என்ன சார் வந்தேன் என்ன பேச வைக்கலன்னு கேளுங்க. சரி, அந்தளவுக்கு கேரண்டி கொடுக்குறேன் இல்லையா?
இல்லையா? அதாவது ரயில் போகிறதுக்கு 2 தண்டவாளம் வேணும். டீச்சர்ஸ் ஒரு தண்டவாளம், ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தண்டவாளம், 2 பேரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணால் அந்த வண்டி நல்லா போகும். சரிங்க சார். சரியா? முடிஞ்ச வரைக்கும் என்னால் எஃபர்ட் நான் போட்டு நல்லா கத்துறேன். சரிங்க சார். கண்டிப்பா நான் அந்த 1 வீக்ல வந்துடுறேன் சார். வாங்க, டிலே பண்ணாதீங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா அந்த வார்த்தை இன்னைக்கு நிறைய பேர் நாளைக்கு நிறைய டிலே பண்ணிடுறாங்க. அப்புறம் வழியில் பார்த்து சார் அன்றைக்கே சேர்ந்துருக்கணும், 10 வருஷம் முன்னாடி சேர்ந்துருக்கணும் சார், இன்னைக்கு 4000 தான் சார் சம்பளம்னா நான் என்ன பண்ண முடியும்? நல்லா அரேஞ்ச் சார் நல்லா நடத்துகிறா, நல்ல டீச்சர்னு தெரியும், உண்மையாக ஆத்மார்த்தமாக நடத்துகிறான்னு தெரியும். நீங்கள் தானே அதை பிடிச்சிக்கணும். சரிங்க சார். வாங்க பிரதர், தேங்க்யூ. சரி, தேங்க்யூ. கிளாஸ் டைமிங்ஸ் மார்னிங் 7:30 to 9:30 இருக்குது, 11 to 2 இருக்குது, ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 3 to 5 இருக்குது, ஈவினிங் 6 to 8. இந்த 4 டைமிங்ஸ் வருஷம் பூரா பேச்சஸ் இருக்குது. டெய்லி அட்மிஷன் இருக்குது. இன்றைக்கி அட்மிஷன் சார், இன்றைக்கி சேரலான்றது அது வேண்டாம். அந்த மாதிரி நினைக்காதீங்க, கேட்கவும் கேட்காதீங்க. டெய்லி அட்மிஷன் இருக்குது.